ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரிஜினல் எக்ஸ்போர்ட்டர் யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரிஜினல் செல்லர் யாரோ ஒருத்தங்களா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணணும், அதாவது பையர்கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா, பையருக்கு யார் செல்லர் அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செல்லர்கிட்ட டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ண போயிடுவாங்க. இன்டர்மீடியேட்டரான அந்த ஏஜெண்ட் இல்லாட்டினா அந்த யார் இன்டர்மீடியேட்டராக இருந்து இவங்கக்கிட்ட குட்ஸை வாங்கி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சீட் பண்ணிவிட்டு இவங்களே டைரெக்டாக போயிடுவாங்க, அதாவது பைபாஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்காமல் ஒரு ஏஜெண்ட்டு ஆர் ஒரு இன்டர்மீடியேட்டர் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இருந்து குட்ஸை ஒரு பையருக்கு அனுப்பணும் அப்படின்னா என்ன வழி, ஹைட் பண்ணிவிட்டு அனுப்பணுன்னா என்ன வழி அப்படின்னா, அதுக்கு தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங். பில் ஆஃப் லேடிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். பில் ஆஃப் லேடிங் அப்படின்றது குட்ஸு கப்பலில் ஏறின உடனே கப்பலில் மிதக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டு தான் பில் ஆஃப் லேடிங். இந்த பில் ஆஃப் லேடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது அந்த குட்ஸு யாருக்கு போகுது, அதுக்கப்புறம் அதோடைய டெஸ்டினேஷன் போர்ட் என்ன, தென் குட்ஸோடைய வேல்யூ எவ்வளவு, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன், அந்த ஷிப்மெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் எதில் இருக்கும் அப்படின்னா பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கும். ஒரிஜினல் பில் ஆஃப் லேடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த டைரக்ட் எக்ஸ்போர்ட்டர் யாரோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போர்ட்டர் யார் அதை நேரடியாக ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும். இப்போது ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால, நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதில் உங்களுடைய அந்த நேம் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஒரிஜினல் பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டருடைய நேமை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுடைய கம்பெனி நேமை கொண்டு வர முடியும். அதாவது நீங்கள் தான் இப்போது ஷிப் பண்ணுறீங்க. யாருக்கு ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய பையருக்கு ஷிப் பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலே ஷிப் பண்ணது யார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், இல்லாட்டினா ஏதோ ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் இன்பிட்வீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பில் ஆஃப் லேடிங்கில் உங்களுடைய கம்பெனி நேம், உங்களுடைய நீங்கள் எந்த போர்ட்டுக்கு அதை மாற்றி விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போது ஒரு பையர்கிட்ட ஃபைனலாக குட்ஸ் போய் ரீச் ஆகும்போது அந்த பில் ஆஃப் லேடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். யார் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கவே செய்யாது. இப்போது நீங்கள் அந்த குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்கோக்குள்ளே எந்த மேனுஃபேக்சருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இல்லாமல் பேக்கிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சைனாங்கிற கண்ட்ரியில் இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புகிறீங்க. அப்போது நீங்கள் அனுப்பும்போது, பட் நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் அனுப்பும்போது அந்த சைனீஸ் சப்ளையர் யார் அப்படின்னு சொல்லி அந்த பையருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய குட்ஸு, உங்களுடைய அந்த கார்கோவில் அந்த பேக்கேஜிங்கில் அந்த சைனீஸ் கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் எந்த இடத்துலையும் அந்த நேம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அண்ட் தென் அந்த குட்ஸ்லேயுமே அவங்களுடைய நேம் இல்லாதபடி பார்த்துக்கணும். தேவைப்பட்டால் உங்களுடைய ஓன் பிராண்ட் நேம் நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா, அந்த சைனீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகுது. ஆனால் குட்ஸ் உங்கள் பையருக்கு ரீச் ஆகும்போது அந்த பில் ஆஃப் லேடிங்கில் உங்களுடைய ஃபுல் கம்பெனி இன்ஃபர்மேஷன் நேம் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால, ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுடைய பையரால் கண்டுபிடிக்கவே முடியாது யாருக்கிட்ட இருந்து குட்ஸு ரியலாகவே எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்கள பொறுத்த வரைக்கும்
குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணது நீங்கள் தான். உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த குட்ஸ் அவங்கக்கிட்ட வந்திருக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பையர் திரும்ப திரும்ப யாரை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் கான்செப்டை நீங்கள் அந்த ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சரியான ஒரு C&F ஏஜென்ட், அதாவது கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூத்துக்குடியில் நிறையா கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னையிலேயும் நிறைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய கம்பெனிஸோடைய அந்த நேம் வரும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணலாமா, ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் யூஸ் பண்ணி நான் இவங்களுடைய அதாவது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டருடைய இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. அது செஞ்சு தர முடியும்னு சொல்லக்கூடிய அந்த CHA, அந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்க குட்ஸை நீங்கள் உங்களுடைய பையருக்கு நீங்கள் அனுப்பி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ட்ரையாங்கிள் ட்ரேடிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்விட்ச் பில் ஆஃப் லேடிங் அப்படின்ற இந்த கான்செப்ட் பற்றி நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.